மேச ராசியில் பிறந்திருப்பவங்களுக்கு, மேச ராசியில் இன்றைய நிலையில் பிறந்திருப்பவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி நிகழும். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் பூரா 11ஆம் இடம் என்று அர்த்தம். 11ஆம் இடம் என்பது ஆதாயஸ்தானம் என்று அர்த்தம். 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் யார் ஒருவன் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறதோ அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் 11ஆம் இடம் 12ஆம் இடம் யார் ஒருவர் ஜாதகத்தில் சிறப்பாக அமைகிறதோ அவர் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்பது என்னுடைய 25 வருட அனுபவம். அப்ப மேசராசி நேயர்களுக்கு அந்த 10 நாட்களில் சிறந்த நன்மையான காரியங்கள் நடந்த வாய்ப்பு இருக்கு. அது கிரக யுத்தமாகவே இருந்தாலும் இருக்கிற இடம் 11ஆம் இடம் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் ஒன்றாக இருந்தால் 11ஆம் இடத்தை பார்த்து விடுவார். 11ஆம் இடம் என்பது ஆதாயஸ்தானமாகும். அப்போ 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருப்பதும் ஒன்றுதான், 11ஆம் இடத்தை கிரகங்கள் பார்ப்பது என்பதும் ஒன்றுதான். அப்போ இந்த கிரக சேர்க்கையினால் உண்மையிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 10 நாட்களில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100% மேசராசினியர்கள் வெற்றி பெறுவார்கள். துலாம் ராசினியர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் அனைவரும் சுமாரான பலன் தான் தர முடியும். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு அப்படி ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது புதையலாக இருக்கலாம், அரசாங்க பதவியாக இருக்கலாம், வேலை கிடைக்காதவனுக்கு வேலை கிடைச்சிடலாம், வேலையில் இருப்பவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடலாம், சம்பள உயர்வு கிடைச்சிடலாம், லாட்டரி டிக்கெட் விழுகலாம். என்ன மாதிரியான வெற்றியை வேண்டுமானாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக தர முடியும், தசாபுத்தி சாதகமாக இருந்தால். இதில் குறிப்பாக இந்த 12 ராசி நேயர்களில் இந்த 2 ராசி நேயர்களுக்கு மட்டும் 11ஆம் இடமாகவும் 11ஆம் இடத்தை பார்த்ததாகவும் அந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்வார்கள். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவ செய்தி. மற்ற ராசி நேயர்களுக்கு சிறப்பான பலன்கள் தருவதற்கு வாய்ப்பில்லை. தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நன்மை நடக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சரியான முறையான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த பெற்றோர்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். ஆகவே அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.